அழுது புலம்பி, ஆண்டவரே நான் கண்ணீரோடு கதறு என்று சொல்லி யாக்கோப்பு கதறி அழுது செபித்த உடனே கர்த்தர் மனமிறங்கி வந்தார். யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்தார். நீ யாக்கோப்பு இல்ல, நீ இஸ்ரவேல் சொல்லி அவன் தேவன் ஆறுதல் படுத்தி கொடுத்தார். மீண்டும் ஒருவேளை என்னுடைய சகோதரன் என்னை வெட்டி சாத்திடுவாரோ, கொலை செய்வாரோ சொன்னபோது திரும்பவும் யாக்கோப்பை ஜெபிக்கிறார். அநேக தூதர்கள் பாதுகாக்கும்படியாக யாக்கோப்பு கூட கர்த்தர் அனுப்புகிறார். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றி கொடுத்தார். எந்த சகோதரனுக்கு பயந்தாரோ ஓடி வரார். யாக்கோப்புக்கு பயம், எங்க என்ன கொண்டு விடுவானா, விட்டிருவாரோ, அரவணைச்சு முத்தம் செய்து தன் சகோதரனை ஏற்றுக்கொண்டான். அந்த ஒரே ஒரு காரியம், யாக்கோப்புடைய கதறல் அழுதல், அந்த சத்தத்தை தேவன் காரியங்களை மாற்றினார். இது கண்ணீருடைய ஆயுதம். அன்பான கர்த்தருடைய தேவச்சனமே, அன்னாளுடைய கண்ணீரை மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவரே நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னியும் கதறி அழுகும் போது யாக்கோப்பை தேவன் எப்படி தொட்டு ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரி உங்களை கர்த்தர் தொட வல்லவராக இருப்பார்.